கோடை வெயிலின் உக்கிரத்திற்கு நாடு முழுவதும் 1100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மார்ச் மாதம் துவங்கி மே 2வது வாரம் வரை பருவம் தவறி மழை பெய்தது. கடும் வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் இருந்து மீண்டு வரும் விதமாக கோடை வெயில் துவங்கியது. கடும் வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் நாடு முழுவதும் 1100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். அதிகபட்சமாக ஆந்திராவில் 852 பேரும், தெலுங்கானாவில் 266 பேரும் பலியாகியுள்ளனர். இந்த பலி உயர்வு மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளதால் தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர், கேரளா, மத்திய பிரதேசம், மேகாலயா மாநிலங்களில் தலா ஒரு தொகுதி, திரிபுராவில் 2 தொகுதிகள் என்று மொத்தம் 5 மாநிலங்களில் காலியாக உள்ள 6 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை தேர்தல் கமிஷன் டெல்லியில் வெளியிட்டது. இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 3ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை நடக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை ஜூன் 10ஆம் தேதியும், மனுக்களை வாபஸ் பெற ஜூன் 13ஆம் தேதி கடைசி தினம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 27ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையில் ஓட்டுப்பதிவு நடக்கும் என்றும் 30ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடாது என்று அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இத்தகவலை தெரிவித்தார். கடந்த முறை ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடவில்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக சட்டசபை கூட்டத்தை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட் கடந்த மார்ச் 25ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு வாரம் விவாதம் நடந்த நிலையில் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. ஜெயலலிதா முதல்வரான நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஓட்டு எண்ணிக்கை முடிவு தெரியும் வரை சட்டசபை நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இடைத்தேர்தல் காரணமாக சென்னை மாநகர் முழுவதும் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும். ஆனால் சட்டசபையை நடத்தலாம் என்ற போதும் அமைச்சர்கள் தேர்தல் பணிக்கு செல்லவுள்ள நிலையில் சட்டசபை கூட்டம் தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி கர்நாடக அமைச்சரவை மீண்டும் கூடுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக கர்நாடக மாநில அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. கடந்த முறை அமைச்சரவை கூடிய போது ஜெயலலிதா வழக்கு தொடர்பாக எவ்வித முடிவும் எடுக்கவில்லை. வரும் ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் கர்நாடக அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. இக்கூட்டத்தில் ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓராண்டு சாதனையை நாடு முழுக்க கொண்டு செல்வோம் என்று பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்தார். மதுரையில் நடந்த மத்திய பாரதிய ஜனதா அரசின் ஓராண்டு நிறைவு விளக்க விழாவில் பங்கேற்கும் முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓராண்டு பாரதிய ஜனதா ஆட்சியில் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜாமீன் மனு மீதான விசாரணை புதனன்று வருகிறது. வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமியை தற்கொலைக்கு தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே 2 முறை ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தள்ளுபடியானது. மீண்டும் 3வது முறையாக கிருஷ்ணமூர்த்தி ஜாமீன் கோரி திங்களன்று மனு செய்தார். இம்மனு மீதான விசாரணை புதன்கிழமையன்று எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையன்று நிறைவடைகிறது. இதுவரை 80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த மே 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 59 மையங்களிலும் கூடுதலாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் விண்ணப்ப விநியோகம் துவங்கியது. இந்த ஆண்டு 2,40,000 விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தன. விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையன்று நிறைவடைய உள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை வரை விண்ணப்ப விநியோகம் நடக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 29ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். MBBS விண்ணப்ப விநியோகம் வியாழனன்று நிறைவடைகிறது. தமிழகத்தில் உள்ள 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஒரு பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மே 11ஆம் தேதி துவங்கியது. இதுவரை 34,250 விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் பெற்றுச் சென்றுள்ளனர். 15,500 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கால நீட்டிப்புக்கு வாய்ப்பில்லை என்று கூறியுள்ள மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும் என்றும் ஜூன் 19ஆம் தேதி கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றமில்லை என்றும் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 1ஆம் தேதி கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு நடந்து வருவதாகவும் பள்ளிக் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் நிலவும் நிலையில் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக இச்சங்கம் சார்பில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரையில் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்து டிஆர்ஓ செந்தில்குமாரி ஆய்வு செய்தார். விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படவிருக்கும் நிலையில் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்தது. ஆய்வுக்கு பின் டிரைவர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களுக்கு விதிமுறை குறித்த அறிவுரை வழங்கப்பட்டது. வேலூரில் பாமக பிரமுகர் சின்னப்பையன் கடத்தி படுகொலை செய்யப்பட்டார். மாதனூர் அருகே உள்ள பாலூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பையன் பாமக முன்னாள் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். இவரை திருமலைக்குப்பம் வெங்கடேசன் மற்றும் அடையாளம் தெரியாத சிலர் காரில் அழைத்துச் சென்றனர். பின்னர் ஒடுக்கத்தூர் சாலையில் உடலில் வெட்டுக்காயங்களுடன் சின்னப்பையன் பிணமாக கிடந்தார். இதை அறிந்த கிராம மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரி சாலை மறியல் செய்தனர். சமாதானப்படுத்திய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சர்க்கரை நோய் குறித்து பொதுமக்கள் மருத்துவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நடந்தது. ஜிப்மர் மருத்துவமனையில் அனைவருக்கும் நலவழி கல்வி பிரிவு சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு மாதத்தின் 2வது மற்றும் 4வது செவ்வாய்க்கிழமைகளில் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் பல்வேறு நோய்கள் தொடர்பாக பொதுமக்களுடன் தமிழில் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் துவக்க விழா ஜிப்மர் சிறப்பு சிகிச்சை கட்டட அரங்கில் நடந்தது. என்னுடைய சர்க்கரை நோயை நானே கட்டுப்படுத்துவது எப்படி என்ற தலைப்பில் நடந்த கலந்துரையாடலுக்கு ஜிப்மர் இயக்குநர் சுபாஷ் சந்திர பரிஜா தலைமை தாங்கினார். பொது மருத்துவத்துறை டாக்டர் விவேகானந்தன், அறுவை சிகிச்சை பிரிவு டாக்டர் இளமுருகன், நாளச்சுரப்பிகள் துறை டாக்டர் சதீஷ், டாக்டர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் சர்க்கரை நோய் குறித்தும் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து தமிழில் விளக்கம் அளித்தனர். ஆர்வமுடன் பங்கேற்ற சர்க்கரை நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு டாக்டர்கள் விளக்கம் அளித்தனர். காரைக்காலில் செயற்கை முறையில் கார்பைட் மூலம் பழுக்க வைத்த மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைத்த மாம்பழங்களை விற்பனை செய்வதாக உணவு கலப்பட தடுப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. கலெக்டர் வல்லவன் உத்தரவின்படி குடிமைப் பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் நாகராஜன், நகராட்சி கமிஷனர் காந்திராஜன் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள் கொண்ட குழு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழங்கள் இருப்பதைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்ததுடன் கடை உரிமையாளர் மீது புகார் பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி அனிதா நகர் கருமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா துவங்கியது. புதுச்சேரி உழந்தை கீரப்பாளையம் அனிதா நகரில் கருமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா செவ்வாயன்று மாலை துவங்கியது. யாகசாலை பூஜைகள், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனை ஆகியன நடந்தன. வெள்ளியன்று அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் அபிஷேகம், ஞாயிறன்று நவதி பூஜை, மூல மந்திர வேத மந்திர ஹோமம், கலசாபிஷேகம் மற்றும் தீமிதி திருவிழாவும் நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை சிவராஜ் குருக்கள் மற்றும் ஊர் மக்கள் செய்துள்ளனர். வெயிலின் உக்கிரம் தாங்காமல் ஆற்றில் இறங்கி குளித்த 6 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியாகினர். ஹைதராபாத் அருகே உள்ள கரீம்நகர் மாவட்டத்தில் மனைர் ஆற்றின் மீது அணைக்கட்டு உள்ளது. கரீம்நகர் டவுனைச் சேர்ந்த 7 சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்காக அணைக்கட்டு பகுதிக்கு வந்தனர். ஒருவன் வீடு திரும்பிவிட மற்ற 6 பேரும் வெயிலின் உஷ்ணத்தில் இருந்து தப்புவதற்காக ஆற்றில் இறங்கி குளித்தனர். அப்போது நீரில் மூழ்கி 6 பேரும் இறந்தனர். 6 பேரும் 8 வயது முதல் 14 வயதே ஆனவர்கள். பலியானவர்களில் சௌமித், சுஷித் என்ற இரட்டை சகோதரர்களும் அடக்கம். பலியான மாணவர்கள் அனைவரும் ஹைதராபாத்தில் படித்து வந்தனர். கோடை விடுமுறையை கழிக்க கரீம்நகருக்கு வந்த இடத்தில் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,680 ரூபாயாக இருந்தது. லிங்கா படத்தின் நஷ்ட ஈட்டை ஈடுகட்ட வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் மீண்டும் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தருவதாக முடிவு செய்யப்பட்ட பின்னர் இதுவரை 5 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்த நிலையில் மீதி பணம் கைக்கு வரவில்லை என்று கூறியுள்ள விநியோகஸ்தர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். சூர்யா நடிக்கும் படத்தின் பெயரை மாசு என்று மாற்றியுள்ளனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் சூர்யா, நயன்தாரா நடிப்பில் மாஸ் படம் தயாரானது. வெள்ளியன்று படம் வெளியாக உள்ள நிலையில் மாஸ் படத்தை மாஸ் என்கிற மாசிலாமணி என்று பெயர் மாற்றம் செய்தனர். இதுவும் போதாதென்று தற்போது மாசு என்ற மாசிலாமணி என்று தமிழ்படுத்தியுள்ளனர். மாஸ் என்ற ஆங்கில பெயரை மாசு என்று மாற்றியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 400 தியேட்டர்களில் இப்படம் வெளியாகிறது. சென்னையில் மட்டும் 50 தியேட்டர்கள் மாசு படத்தை வெளியிட தயார் நிலையில் உள்ளதாம்.